ஹாய், இந்த வீடியோ வந்து மைவி3 டவுன்லைனர்ஸ்னு சொல்கிறதா இல்லை அவங்கள அப்ளைனர்ஸ்னு சொல்கிறதான்னு தெரில. அதாவது பணம் இன்வெஸ்ட் பண்ணி பணம் எடுக்காதவங்க. இப்போ 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பணத்தை இன்னும் எடுக்காதவங்க, ₹1 கூட எடுக்காதவங்கள தான் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். இல்லை சில பேர் வந்து கொஞ்சம் காசு மட்டும் எடுத்திருப்பாங்க, மீதி காசு எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த யூடியூப்பில் நிறைய அப்ளைனர்ஸ் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த டவுன்லைனர்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைனர்ஸ், இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்காத டவுன்லைனர்ஸ்க்கு வந்து மிஸ்கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது புகார் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு, இன்னும் ஹியரிங் வரல. ஸோ அவங்களுக்கெலாம் வந்து இந்த பணம் கிடைக்கணும், அதாவது இன்வெஸ்ட் பண்ணவங்க பணம் இது வரைக்கும் ₹1 கூட எடுக்காதவங்க, இல்லை கொஞ்சம் காசு தான் எடுத்தவங்க அப்படின்றவங்க வந்து இந்த 10 லட்சம் 4 லட்சம் எடுத்த இன்வெஸ்டர்ஸ் பற்றி நான் பேசலை. இந்த அப்ளைனர்ஸ் பற்றி நான் பேசலை. பணம் எடுக்காதவங்க, இன்வெஸ்ட் பண்ணி பணம் எடுக்காதவங்கள பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். ஓகே, அவர்களில் வந்து நிறைய பேர் வந்து நகையை விற்று, தாலியை விற்று, எதையோ விற்று இல்லை வச்சு பணம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, தாலியை வச்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு நகையோ இல்லை கடன் வாங்கியோ. நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். கடன் வாங்கியிருக்கேன், கடனை திருப்பி அடைக்க முடியலன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கெலாம் இப்போ காசு வேணும்னா தயவு செஞ்சு இப்போ இஓடபிள்யூ ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்ரு போடுங்க, ரிஜிஸ்டர்ட் போஸ்ட். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போது பெயில் கிடைக்கும் போதே உங்களுக்கு அந்த காசு கிடச்சிடும். இந்த மிஸ்டர் சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து பெயில் கிடைச்சாலும் காசு கிடைக்காது யாருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 118 கோடி தான் இருக்குது. 50 அக்கௌண்ட் இருக்கிற 50 அக்கௌண்ட்டில், அந்த 48 அக்கௌண்ட்டில் 118 கோடி தான் இருக்குது. அப்போ அந்த 118 கோடியை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து 6 மாதம் இழுத்தடிப்பாங்க. மினிமம் 6 மாதம், 6 மாதத்துக்கு மேலே கூட ஆகலாம். ஆனால் 6 மாதன்றது வந்து ஜென்ரல். ஏன்னா ஒரு கம்பெனி லா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியோட இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அதனால் 6 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ் வந்து எவ்வளோ நாள் இழுத்தடிக்க போகிறாங்க நமக்கு தெரியாது. ஓகே, ஃபஸ்ட் இஓடபிள்யூ வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ் வந்து இந்த கேஸை வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, எடுத்து அது வந்து ஒரு 4 to 6 months மினிமம் ஆகும். ஓகே, அதுக்கு மேலேயும் ஆகும். அந்த 6 monthsன்றது 8 months 9 months இல்லை 1 year கூட ஆகலாம், நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால் இப்போ புகார் கொடுக்காதவங்க என்ன ஆகும் அப்படின்னா, டவுன்லைனர்ஸில் இப்போ ஒரு 2 லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போமே, இன்னும் எடுக்காதவங்க. எனக்கு தெரியாது, இது அசோக் சொன்ன ஃபிகர் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, 2 lakhs இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் பணம் எடுக்காத இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பணம் எடுக்காத இன்வெஸ்டர்ஸ். அது 2 lakhs இல்லை 1 lakh கூட வச்சுக்கோங்களேன். அது எனக்கு கரெக்ட் ஃபிகர் தெரியாது. மற்ற அப்ளைனர்ஸ்லாம் வந்து அந்த போட்ட காசையாவது எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 4 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி எடுத்த அப்ளைனர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. ஸோ மெயினாக இந்த போட்ட காசை எடுக்காத பீப்புளுக்கு தான் நான் இப்போ சொல்கிறது. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ இந்த 2 லட்சம் பேர் இருக்கீங்க, இன்னும் போட்ட காசை எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் புகார் கொடுத்தாலும் புகார் கொடுக்காட்டியும் அந்த 2 லட்சம் பேரும் நீங்கள் புகார் கொடுத்தா கூட ஒரு 10,000 பேருக்கு தான் கிடைக்கும் அந்த காசு. சரியா? அதுக்கும் மேலே அவங்க அந்த காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி டைரக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சீஸ் பண்ணி அங்கேருந்து அதுலேருந்து ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. சரியா? ஸோ வந்து இது ஈவன் 2 லட்சம் பேரும் நீங்கள் புகார் கொடுத்தாலும் அத்தனை பேருக்கும் கிடைக்காது. ஸோ இப்போது அந்த 1 லட்சம்னு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 10,000, ஒரு 50,000 கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஒரு 20,000, 15,000 20,000க்கு வேணால், அவ்வளோ பேருக்கு வேணால் கொடுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக 1 lakhன்னு பார்த்தா 10,000 people. ஓகே, இவ்வளோ பேருக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த காசை கொடுக்க முடியும் திருப்பி. ஓகே, அதுக்கான காசு தான் இருக்குது. 118 கோடி தான் இருக்குது.
அதனால் இந்த அப்ளைனஸோட வீடியோஸை பார்த்துட்டு நான் புகார் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த கேஸ் இப்போ பெயில் அப்ளை பண்ணால் கூட உடனே பெயில் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ 25 பேர் வரைக்கும் புகார் கொடுத்துருக்காங்க. 25 பேருக்கும் எவ்வளோ செட்டில் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் பெயில் கொடுப்பாங்க. ஸோ உடனே வந்து பெயில் கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இன்வெஸ்டர்ஸோட மணி வந்து உள்ளே விளையாடிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ லேஸில் வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு தான் வெளியில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும் தெரியல. இப்போது ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ டவுன்லைனர்ஸ்க்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ பெயில் வந்து உடனே கொடுக்க போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு வந்து யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ, யாரெல்லாம் வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ அந்த டவுன்லைனர்ஸை தான் நான் கேட்குறேன். மற்ற டவுன்லைனர்ஸ் உங்கள் சொந்த காசை எடுத்து போட்டவங்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு காசு போனால் பிரச்சனை இல்லை இல்லையா, 6 மாதம் வெயிட் பண்ணிப்பீங்கள்ல, அவங்களாம் நீங்கள் புகார் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் கட்டி அவஸ்தைப்பட்டுட்ருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த காசு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த காசு வேணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா, ஏன்னா எத்தனை இன்னும் 6 மாதம் 1 வருஷம் வட்டி கட்டிகிட்ருப்பீங்களா? ஏன்னா 1 வருஷம் கூட இந்த கேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஏன்னா ஒரு கேஸ் வந்து 6 மாதத்தில் டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 6 மாதம் வந்து இன்னும் 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 1 இயர்னு வச்சுப்போமே. ஸோ 6 months to 1 year வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? கடன் கொடுத்தவன்கிட்ட நீங்கள் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? ஸோ உங்களுக்கு அந்த பணம் உடனே இந்த மாதத்துக்குள்ளே இல்லை இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ளே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் புகார் கொடுக்கறது தான் கரெக்டான வே. ஓகே, அந்த கம்பெனி பாஸ் வந்து ஜெயிச்சு வெளியில் வர்றாருன்றது வந்து அது வந்து 6 மாதம் கழிச்சு தான். ஸோ நீங்கள் உங்கள் பாசிட்டிவாக கூட எடுத்துக்கோங்க. அவர் வந்து பாஸ் வந்து ஜெயிச்சு வெளியில் வராருன்னே வச்சுப்போமே, 6 மாதம் கழித்து அவர் வெளியில் வெற்றிகரமாக myvi3 ads கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி, சூப்பரான கம்பெனின்னு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்து வெளியில் வராருன்னு வச்சுப்போமே, அப்போ கூட உடனே வந்து இந்த 118 கோடி இருக்கிற 118 கோடியிலேருந்து கொடுக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன்லைனர்ஸ் வந்து அவங்கெல்லாம் 1 லட்சம் போட்டு அதுலேருந்து தான் அப்ளைனர்ஸ்க்கும் காசு கொடுத்து டவுன்லைனர்ஸ்க்கும் காசு வந்து இப்படித்தான் அந்த ப்ராசஸ் ஆகும். மறுபடியும் இப்போ இவ்வளோ நாள் எப்படி இந்த ஸ்கேம் பண்ணாங்களோ அதே ஸ்கேமை தான் அவங்க திருப்பி பண்ணணும். அதுக்கு வந்து அதுக்கு ஒரு 4-5 மாதம் இல்லை 1 வருஷம் 6 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6 மாதத்தில் இந்த கேஸ் முடிஞ்சால் கூட எம்டி அவர்கள் ஜெயிச்சா கூட இன்னும் 1 வருஷம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு காசு வரத்துக்கு. அதனால் 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா அந்த 1 லட்சத்தை எடுக்கிறதுக்கு? அதை யோசிச்சு பாருங்கள். இப்போது உடனே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் காசு பத்திரம். அப்படி ஒருவேளை நீங்கள் எடுக்கலைனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. ஓகே, உங்களுடைய உண்மையாகவே சொல்கிறேன், இது வந்து இந்த எச்சரிக்கை எதுக்காக அசோக்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற அக்கறையினால தான். இப்போது நிறைய பேர் நான் பார்த்தேன், அசோக் இவங்கெல்லாம் புகார் கொடுத்ததுனால தான் எம்டி அவர்கள் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஸ்கேம் நிறுவனம். இது வந்து யாரும் புகார் கொடுக்கலனாலும் இஓடபிள்யூவே தனியாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சுவோ மோட்டோவாக எடுக்கணும். இது வந்து பை லா இது வந்து ஒரு ப்ராப்பரான கம்பெனி கிடையாது. ஸோ அதனால் இது யாரும் புகார் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு கம்பெனி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே இஓடபிள்யூ ஆஃபீஸ் உள்ளே வரணும். ஆஃபீஸர்ஸ் வந்து உள்ளே வந்து அவங்களே வந்து சுவோ மோட்டோவாக எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இல்லை. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லை அந்த கம்பெனியில். அப்ளைனர்ஸ்க்கு எப்படி காசு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டவுன்லைனர்ஸ் கிட்டேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்கன்னும்போது இது வேறு எந்த சோர்ஸும் வருமானம் இல்லை. ஆட்ஸ் பார்த்து வருமானம் கிடைக்குதான்னா இல்லை. இவங்களோட சொந்த ஆடே பார்த்து வருமானம்ன்றது நகைப்புக்கு உரியது. ஓகே, ஸோ அதனால் இவங்களோட சொந்த ஆடெல்லாம் பார்த்து இவங்களே கோடிக்கணக்கில் கொடுத்துட்ருப்பாங்களா? ஸோ அதனால் சான்ஸ் இல்லை. ஸோ எந்த வகையிலும் வருமானம் இல்லாத ஒரு கம்பெனி டவுன்லைனர்ஸை வச்சு தான் இந்த கம்பெனி மூவ் ஆகுது அப்படின்னும் பொழுது இது ஒரு ஸ்கேம் கம்பெனி தான். ஓகே, ஸோ நல்லா யோசிங்க டவுன்லைனர்ஸ். ஏன்னா நீங்கள் உங்கள் காசு, இது உங்கள் காசு. இப்போது அவங்க 6 மாதம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்ளைனர்ஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் வந்து அந்த புகார் கொடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த காசு வரத்துக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். அது கூட எல்லாருக்கும் வராது. அந்த 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண 2 லட்சம் இன்வெஸ்டர்ஸ்க்கும்
அதில் வந்து ஒரு 10,000 20,000 மேக்ஸிமம் ஒரு 20,000 பேருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் சீஸ் பண்ணி அதுலேருந்து காசு எடுத்து கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ எடுத்து கொடுப்பாங்க நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஒரு 10,000லேருந்து இப்போது 1,00,000ன்னு நம்ம கணக்கு போட்டால் 10,000 பேருக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 20,000 பேருக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஒரு 50,000ன்னு போட்டோன்னா 20,000 பேருக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் ஒரு 20,000 10,000 நீங்கள் வந்து புகார் கொடுத்தீங்கன்னா கூட எல்லோருக்குமே அந்த அமௌண்ட்டு கிடைக்குமான்றது இப்போ டவுட்டு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மையாகவே அர்ஜென்ட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்ருக்கீங்க, கடன் வாங்கி கட்டியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் புகார் கொடுக்கறது தான் இப்போ சரியான வழி. ஏன் இவ்வளோ காசை நீ இன்வெஸ்ட் பண்ண, கடன் வாங்கி இவ்வளோ காசு நீ கட்டணுமா அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை திட்டுவாங்க. உங்களோட டெசிஷனுக்கு நான் விட்டுடுறேன். அப்ளைனஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு இது நல்ல கம்பெனி, சூப்பரான கம்பெனி, இது வந்து எங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் இன்னும் காசு அள்ளிக்கிட்டே போகும், இன்னும் ஒரு 10 ஜென்மத்துக்கு 10 ஜெனரேஷனுக்கு இந்த மைவி3 கம்பெனி வேலை செய்யும், எல்லோருக்கும் 10 ஜெனரேஷன் உள்ள பீப்புள், இன்னும் கொல்லு பேரன் எள்ளு பேத்தி இவங்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்துட்ருப்பாங்க மைவி3 கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு அப்ளைனஸ் பேச்சை நம்பிக்கிட்டு இதில் வந்து புகார் கொடுக்காமல் இருக்காதீங்க. கடன் வாங்கியவர்கள் தயவு செஞ்சு புகார் கொடுங்க. ஓகே, ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா இன்னும் இந்த பெயில் கிடைக்கிறதுக்கு ஒரு 15 days to 20 days ஆகலாம், மினிமம். மேக்ஸிமம் ஒரு 1 month கூட ஆகலாம். ஏன்னா புகார் கொடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு காசு செட்டில் பண்ணிவிட்டு தான் பெயில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிங்க மக்களே. ஓகே, தேங்க்ஸ்.